வெல்கம் டு இன்ஸ்டன்ட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் எக்ஸைஸ் 2.3ல செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் z1 ஈக்குவல் டு 3, z2 ஈக்குவல் டு -7i அண்ட் z3 ஈக்குவல் டு 5 + 4i அப்படின்னு கிடச்சிருக்கு. ஷோ தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் சப்டிவிஷன் z1 + z2 இன்டூ z3 ஈக்குவல் டு z1 z3 + z2 z3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. LHS கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணலாம். z1 + z2, z1ஓட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் கொடுத்துருக்கனால ப்ளஸ்ஸு, இங்கே இதோட வேல்யூ z2ஓட வேல்யூ -7i. ஸோ இந்த ஒன்றுமே பண்ண வேணாம், இது இன்ட்டு பண்ணோம்னா -7i கிடைக்கும். 3 + 3 - 7iன்னு கிடைக்கும். அடுத்து இன்ட்டு 3 z3 இன்ட்டு பண்ணும்போது நமக்கு z1 + z2ஓட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறத நம்ம அப்ளை போட்டுக்கணும். z3ஓட வேல்யூ 5 + 4i அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுமே இன்ட்டு பண்ணோம்னா 15 + 12i - 35i - 28i² அப்படின்னு கிடைக்கும். 15 அப்படியே போட்டுக்கலாம். இதையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா -23i அப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் i² வேல்யூ -1, அதனால -28 - 1 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. 15 அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். +28 - 23i அப்படின்னு கிடைக்கும். இதையும் ஆட் பண்ணோம்னா 43 - 23i அப்படின்னு கிடைக்கும். அடுத்து RHS கண்டுபிடிக்கலாம். z1 z3 கண்டுபிடிக்கணும். z1ஓட வேல்யூ 3, z1ஓட வேல்யூ 3, z3ஓட வேல்யூ வந்துட்டு 5 + 4i. இது இன்ட்டு பண்ணோம்னா 15 + 12i அப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் z2 z3 கண்டுபிடிக்கணும்னா z2ஓட வேல்யூ -7i இன்ட்டு 7, z3ஓடது வந்துட்டு 5 + 4i. அப்போ இது இன்ட்டு பண்ணோம்னா -35i - 28i². i² வேல்யூ -1, அது நமக்கு தெரியும். -35i அப்படியே போட்டுக்கிறோம். இது வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா +28 - i அப்படின்னு போடுறோம். அதுக்கப்புறம் -35i அப்படியே போட்டுட்டு -35i அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் +28 நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் z1 z3 + z2 z3 அப்படி கிடைக்கும். கொஷினில் கொடுத்துருக்கதை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். ஈக்குவல் டு இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 15 + 12i அப்படியே போட்டாச்சு. இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கனால ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்து இந்த வேல்யூவும் நம்ம இங்கே போட்டுருணும். -35i + 28 அப்படி போட்டோம்னா இதையும் நம்ம என்ன ஃபஸ்ட் சால்வ் பண்ணோம். 15 அப்படியே போட்டுக்காச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா 12i - 35i இது மட்டும் இன்ட்டு பண்ணுறோம். -35i + 28 அப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் தனியாகவும் ரியல் பார்ட் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 15 + 28 நமக்கு 43. இது சால்வ் பண்ணோம்னா -23i கிடைக்கும். இப்போ LHSம் RHSம் சேமாக இருக்கனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுடணும். தேங்க்யூ.